சார் வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பனையூர் நிரம்பி வழிகிறது, போய்கிட்டே இருக்காங்க, நிற்காம போயிட்டு இருக்காங்க. ராஜினாமாக்களும் தொடருது. சாதாரண அரசியல்வாதிகள் தொடங்கி கொள்கைவாதிகள் அப்படின்னு அறியப்பட்டவங்க கூட போகிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து போகிறாங்க. இப்படி பார்க்குறீங்க? வேற ஒரு நேர்காணலில் கூட கேட்டிருந்தாங்க ஐயா மகேந்திரன். அவர் மீது எனக்கு உண்மையிலே நல்ல மரியாதை மதிப்பு அதிகம். நல்ல ஒரு சிந்தனையாளர், ஒரு போராட்ட குணத்துக்கு சொந்தக்காரர். ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து அந்த ஈடுபாடு பிடிச்சிருக்கு, நான் அவங்களோட சேர்ந்து பயணம் பண்ண போகிறேன். எனக்கு அப்போ அதில் ஒரு செய்தி, ஆல்ரெடி கம்யூனிஸ்ட் வந்து கூட்டணிக்கு வெளியில் இருந்து ஆதரவு தானே தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களே ஆதரவு நிலைப்பாடில் தான் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன நிலைப்பாடு? ஆதரவுக்குள்ளே ஆதரவு, ஆதரவுக்குள்ளே வெளியிலேருந்து ஆதரவுக்குள்ளே உள்ளேருந்து ஆதரவு, கேட்டுக்கு வெளியில் நிற்கிற ஆதரவு. இது என்ன புதுசாக இருக்குது இந்த அரசியல்? ஒன்று. ரெண்டாவது, சரி போய் சேர்ந்துட்டீங்க, வாழ்த்துக்கள். ஐயா பழக்கருப்பையா சொல்வார், கெட்டுப்போவது என்றது முடிவெடுத்து விட்டாய், பின்பு கேள்வியாகும் வரை எதற்கு காத்திருக்கிறாய் அப்படின்ட்டுன்னு. ஜெயகாந்தன் வந்து கலைஞர் அவர்களை வந்து விமர்சனம் பண்ணி எழுதுவார். கடைசி காலகட்டத்தில் விமர்சனம் எழுதுறதை நிறுத்திட்டப்போ ஜெயகாந்தனோட பேனா முறிஞ்சிருச்சோ அப்படின்ற அந்த சந்தேகம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பதிவு பண்ணியிருப்பார். அப்போது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியல் என்பது விமர்சனமும் ஆக்கப்பூர்வமான அரசியல் சேர்ந்து பயணம் பண்ணி தான் வந்து ஒரு விஷயத்தை பண்ண முடியும்னு தெரியல. பட் அவர் வந்து ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல அரசியல்வாதி. அவர் வந்து தாவேக்காவுக்கு வருகைக்கு தாவேக்காவுக்கு அது ஒரு பலம். அவருக்கு வாழ்த்துக்கள். தாவேக்கா இந்த மாதிரி ஆட்களை எடுத்து அரசியல் செய்துன்னா அது தாவேக்காவுக்கு நல்லது, அதையும் பதியப்படுறேன். மற்றபடி அப்படி வந்து சேர்றவங்கள கூட விஜய் சார் சேர்த்துக்க மாட்டேன்றார். அதாவது ஃபோட்டோ கூட வரமாட்டேன்றார். கட்சி அலுவலகம் போய் சேர்றாங்க. எனக்கு அதிமுகவில் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் கேட்டுக்கு வெளியில் நிற்கிறது, போய் பார்க்காம அப்புறமா மற்ற கட்சிக்காரங்களை பார்த்து சேர்றதுன்றது கூட பெருசாக தெரியல. பட் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் வராரு, அவரை கூட வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம, சிஎம் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு, அரசாங்க வேலைகளை போகிறாரு, தெரியல. இது சுயமரியாதை சம்பந்தமான ஒரு கேள்வி. அவர்களுக்கே வராத ஒரு சுயமரியாதை சிந்தனையை வந்து அவர் சார்பாக நாம் பேசணுமான்றது எனக்கே தப்பு. அவர்களுக்கு அது பிடிக்குமே, ஆனால் அதை நம்ம வரவேற்கணும், அவ்வளோதான். அவர்களுக்கே அதில் எதுவும் பெருசாக வருத்தம் இருக்க மாதிரி தெரியல. மேபி திமுக அதிமுகவில் போய் சேர்ந்தால் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலைவரை பார்த்து சால்வை மாற்றி போடுவாங்க, அவங்க ஒரு சால்வை போடுவாங்க, ஒரு மரியாதை நியமத்தம் இருக்கும், ஒரு பத்திரிகைக்கு செய்தி கொடுப்பாங்க, ஃபோட்டோலாம் எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள்லாம் பெருசாக இங்கே எதுவும் நடக்கிறது இல்லை. பட் ஓகே, போகிறவங்களுக்கே அது ஒரு பிரச்சனை இல்லைன்னா, நான் எப்படி நடத்தப்படணுன்றது நான் நினைக்கணும். எனக்கே அதில் வந்து சமரசம் இருக்குமே, ஆனால் நான் மற்றவர்கள் எதற்கு அதை பேசணும்? இப்போ அங்கே இருக்கிறவங்களே கேட்கலாம், உனக்கு என்ன வலிக்குது? உன்னை கேட்டாண்ட வந்து நிற்க சொன்னோமா? உன்னை யாருன்னா வந்து வெயிலில் நிற்க சொன்னோமா? உன் பத்திரிகையாளர் வேலை உன்னை வந்து கட்சியில் சேர சொன்னா? உனக்கு எதுக்கு இந்த கதைன்னு அவங்க கேட்டாங்கன்னா, நான் வந்து வாயை மூடிக்கொண்டு தான் இருக்கேன். தவறு என்னது? அவர்களுக்கு பிடிக்கிறது, அப்படி போய் காத்து கொண்டிருப்பது, அது அநாகரிகமாக இருக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தோணுகிறது. ஆனால் இறுதி முடிவு அவங்க தான் எடுக்கும். இந்த ஒரு அரசியல் தான் கடைசியில் கூட்டி கழிச்சு வந்து நிற்கிதுன்னும் போது அரசியல் ரொம்ப அழகாக செல்கிறது, நல்ல ஒரு திசை நோக்கி போகிறது. இதை கடந்து அவங்க எப்படி சேர்றாங்க, அது அவங்களுக்கான அங்கீகாரம், அதை கடந்து போய்கிட்டே இருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த ஒரு ஒரு வேவ் மாதிரி தெரியுது, ஒரு ரிவைவல் மாதிரி சம்திங் ஏதோ தெரியுது. இல்லை, அது வேவ் மாதிரி தெரியுதா? வேவ் மாதிரி தான். இது வந்து முழுக்க சந்தர்ப்பவாதம். ஒரு ஆளுகின்ற கட்சியை நோக்கி புதியவர்கள் போய் சேர்றதுன்றது ஒன்றும் புதுசே கிடையாது. இது தேர்தல் பின்னாடி தோல்வி சந்தித்த எல்லா கட்சிக்கும் நடந்தது தான். இன்றைக்கி திமுகவும் தோற்றுருக்கு, அதிமுகவும் தோற்றுருக்கு, சிபிஐயும் தோற்றுருக்குது. தோற்ற கட்சியிலேருந்துலாம் போய் சேர்றாங்க. இது புதுசு கிடையாது. இல்லை, கொள்கை ரீதியாக வந்து எங்களுக்கு வந்து இப்போ இது சரியில்லை, இப்போ நாளைக்கு வந்து தாவே காட்சி சரியில்லை, தாவே காட்சியில் குற்றச்சாட்டு இருக்குது, அதில் இருக்கிற கட்சி திருப்பி வேறு கட்சியில் போய் சேர்ந்தாங்கன்னா தான் அது வந்து ஒரு பேசப்பொருள். ஆட்சி 5 வருஷம் முடிகிறவரெலாம் வேறு எங்கேயும் போக மாட்டாங்க. அந்த ஆட்சியாளரோட நெருக்கமாக இருக்கணும், அப்போ தான் பசையோடு இருக்கணும். நம்ம இந்த பசை அப்படியே நம்ம உடம்புல ஒட்டிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அது ஒரு அரசியல் நல்லாயிருக்கும், சேவை செய்ய முடியும். அவங்க பாஷையில் சொல்லணுன்னா அதற்காக தான் போகிறாங்க. நிறைய பேர் பதவிக்காக போகிறாங்க. அப்புறம் பதவி யாருக்குமே போடுறதில்ல. வர உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு தெரியும். உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு இது போய் சேர்றது குறைஞ்சிடும். உள்ளாட்சி தேர்தல் வரை இந்த மாதிரி நிறைய பேர் போய் சேரும். ஏன்னா கவுன்சிலர் ஆகலாம், மேயர் ஆகலாம், சேர்மன் ஆகலாம். போகிற தலைகள்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய தலைகளாக இருக்கு. இதனால என்ன இருக்குது? இதெல்லாம் நடக்காததா? வழக்கத்தை விட மேபி அதிகமாக நடக்குதுன்றது நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். அது வந்து இப்போ அங்கே போய் சேர்ந்தோன்னா அவங்க அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம போகும். உட்கட்சி பிரச்சனைகள் வரும், நிறைய அடிதடி, நிறைய பிரச்சனைகள், நிறைய சண்டைகள்லாம் வரும். தாவேக்காவால் அதெல்லாம் சமாளிக்க முடியுமான்றது நம்ம போக தான் பார்க்கணும்.
நீங்க ஒரு நேர்காணல்ல அந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள்கிட்ட அந்த குதிரை பேரம் குறித்து கூட கேட்டிருந்தீங்க கேள்வி. அடுத்ததாக விஜயபாஸ்கர் போறாரு, இன்னும் நிறைய எம்எல்ஏக்கள் ஏன்னா போக வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. அவங்களுடைய கட்டுப்பாட்டையும் மீறி ராஜினாமாக்கள் தொடர்றது எப்படி பாக்குறீங்க? அவர்களோட பேச்சுக்கு அந்த அளவுக்கு மரியாதையும் முக்கியத்துவமும் இல்லை. அவங்க வந்து டீசெண்டாக மறைமுகமாக சொல்கிறாங்க, இது நல்லா இல்லை, இது கொஞ்சம் அருவருப்பாக இருக்குது, இதனால் வந்து கெட்ட பெயர் வருதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சொல்கிற இடத்துல இருக்கிறாங்க, அவங்க கேட்குற இடத்துல இருக்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க, இவங்க வேலையை செய்கிறாங்க, அவங்க கேட்குற இடத்துல இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா, இவர்கள் மீது நம்பிக்கை பெருசாக இல்லை. இவங்க என்னைக்குனா வந்து கூட்டணி விட்டு போயிடுவாங்க, அப்போ நமக்குன்னு சொந்தமாக இருக்கணும், அதற்கு இந்த மாதிரி ராஜினாமா பண்ணி அவங்கள திரும்ப சட்டமன்ற உறுப்பினராக நிற்க வச்சு விசில் சின்னத்தில் அங்கே யாருன்னா ஆள் ஜெயிச்சு வந்தால் தான் நமக்கு பாதுகாப்புன்றது தான் அவங்க உணர்றாங்க. ஆனால் இது தொடரும். அதில் ஒரு உண்மை என்னென்னா, தோழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாரு, அப்புறம் கம்யூனிஸ்ட் தோழர்கள் சொல்கிறாங்க, தலைவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் வேண்டி இல்லைன்னா இது 4 இல்லை 20 கூட போவோம் அப்படின்றாங்க. மேபி அந்த உண்மையை தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இவர்கள்லாம் கொடுத்துட்டதுனால அவங்க வந்து அந்த பெரிய அளவு எடுக்கலை. இப்போ கோர்ட்டே கேட்டிருக்கு சபாநாயகர்கிட்ட, நீங்கள் ஏன் இது மாதிரி ரெசிக்னேஷன்லாம் அக்செப்ட் பண்ணுறீங்க, என்ன தான் நடக்குதுன்னு மாதிரி. அப்போது மாண்புமிகு நீதிமன்றம் வந்து மாண்புமிகு பேரவைத் தலைவரை வந்து கேள்வி கேட்குற ஒரு அரசியல் எடுத்துகிட்டு வந்து இங்கே விட்டுருக்காங்க, நிப்பாட்டியிருக்காங்க. இது தேவையில்லாத ஒன்று. ஆனால் இது வந்து யார் செய்கிறது, எதுக்கு செய்கிறதுன்னு கேட்டால் அவங்களா விருப்பப்பட்டு வந்து சேர்றாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது அவங்களா விருப்பப்பட்டு வந்து சேர்ற மாதிரி தெரியல. ஏன்னா காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வந்து பிஜேபியில் போய் சேர்ந்தப்போ இதே தான் சொன்னாங்க, அவங்களாம் விருப்பப்பட்டு வந்து சேர்றாங்கன்னாங்க. அப்போ அன்றைக்கி தேதியில் காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லிச்சு, இல்லை இன்னும் சொல்லிட்டு இருக்கேன், இது குதிரை வேறு அரசியல் சொல்லுது. ஆனால் தமிழகத்தை பற்றி இது கேள்வியாக கேட்டால் ஐயா சிதம்பரம் பண்ணுறோம், அது வேறு இது வேறுன்றாங்க. ஒரு சிலர் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் இதயத்துலாம் இதில் என்ன இருக்குது, இதுதான் கரெக்ட், இதுதான் தர்மம், இதுதான் முறை, மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி. மக்கள் ஓட்டு போட்டது விசிலுக்கு, ரெட்டலிக்கு ஓட்டை போட்ட மக்களுக்கு மாற்றி போகுதுன்னும் போது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முட்டு கொடுத்து ஒரு கலவையாக பேசி அந்த அந்த நியாயத்துலேருந்து கடந்து போகிறாங்க, இந்த நெறியிலேருந்து கடந்து போகிறாங்க. விஜய் அவர்கள் பெற்ற வெற்றி எம்ஜிஆர் அவர்களுடைய வாக்கு சதவீதத்தை விட அதிகமாக இருந்தது. எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்றார், அதற்கு பிறகு அவர் இறப்பு வரை யாருமே ஆட்சிக்கு வர முடியும், அதை விட ஒரு கூடுதலான வாக்கு சதவீதத்தை ஜெயிச்சிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய கட்சிக்கு ஆதரவு பெருகிக்கிட்டே இருக்குது. இது எப்படி எந்த தூரத்துக்கு இது கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறீங்க? சரிங்க, மக்களோட மனநிலை ஒன்று. மக்கள்கிட்ட யார் நிறைய பேசுபொருளாய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. விஜயோட வசீகரம் என்பது திமுக அதிமுக பிரச்சாரத்தை தாண்டி வலிமை பெற்றிருக்கு. அப்பொழுது வந்து இப்போ விஜய் சார் திருப்பி நடுவில் மறுபடியும் ஒரு 6 மாதம் கேப் விட்டுட்டு இன்னும் ஒரு 2 படம் நடித்தார், இல்லை 2 வீடியோஸ்லாம் ரிலீஸ் பண்ணாருன்னா அவர் வாக்கு சதவீதம் கூடும். இளைஞர்களை பொறுத்தவரைலாம் அந்த திரை கவர்ச்சி என்பது தான் அவங்களுக்கு அரசியலை விட மேலாண்மையாக இருக்குது. அதனால் அவர் வந்து ஒரு மாதிரி வாக்கு வங்கியில் பெரிய இடத்துல தான் இருக்கார். அவர் வந்து அப்படி அசைச்சு பார்க்குற மாதிரிலாம் இல்லை. பட் அரசியலில் வந்து அவரோட பங்களிப்பு, மக்கள் நலனுக்கு அவர் உழைக்கிறது, அரசியல் பேசுறது, இல்லை மக்களை அரசியல்படுத்துறது அப்படின்னும் போது தான் அவருக்கு பிரச்சனை. அரசு எந்திரம் என்னோட செயல்பாடு இருக்குது பாருங்க, அதில் சிக்கல். இங்கே வந்து ஆட்சி அதிகாரத்தை சரியாக செலுத்த முடியாத ஒரு நிர்வாக சீர்கேடை நோக்கி போய்கிட்டு இருக்கு ஒரு சில விஷயம். அதுதான் இங்கே சிக்கலை தவிர்த்து விஜய் அவர்களோட வாக்கு வங்கிக்கோ விஜய் அவரோட வாக்கு விகிதாச்சாரமே எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ வரக்கூடிய எந்த தேர்தல் வச்சாலும் தாவேக்கா அதிகமான இடங்கள் வாய்ப்பு இருக்கும். மேபி ஒருவேளை புது வேட்பாளர்களாக போடுறாங்க திமுக அதிமுகலாம் சேர்ந்துன்னா அப்போது தாவேக்காக்கு அது ஒரு கடினமான போட்டி ஆகிடும். இல்லைனா அவர் வந்து போயிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இப்போ பாருங்கள் எங்கள் அண்ணன் விஜய் அண்ணா சாப்பிட்டீங்களாண்ணா, விஜய் அண்ணா ஏன்னா நீங்கள் ஏன்னா வந்து வெயிலில் ஓட்டு கேட்குறீங்க, நாங்களே போட்டுருவோண்ணான்ற மாதிரி தான் இருக்கிறாங்க அவரோட ஃபாலோவர்ஸ். அவங்களே போய் வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணி வாக்குகள் சேர்த்துருவோம். இல்லை, நான் கேட்டது இந்த ஓட் பேங்க்ன்றது அசைக்க முடியாத ஓட் பேங்க்கா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அசைக்க முடியாததுலாம் எதுவுமே கிடையாது. மாற்றம் ஒன்று தான் மாறாது. இது மாதிரி இப்போ வெஸ்ட் பெங்கால் ஒரு காலத்தில் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் அசைக்க முடியாமல் தான் இருந்துச்சு. இன்றைக்கி எங்கே இருக்கிறது? தமிழ்நாட்டில் ஐயா காமராஜர் காலத்தில் காங்கிரஸ் கட்சி பேர் இயக்கமாக இருந்தது, இன்றைக்கி எங்கே இருக்கிறது? எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் இதுவாக இருந்தது. அம்மையார் ஜெயலலிதாவும் தோற்றுருக்குறாங்கல்ல, கலைஞர் அவர்களும் தோற்றுருக்குறாங்கல்ல. ஸோ அதை தாண்டி அந்த கட்சி எப்படி நடத்திட்டு போகிறாங்கன்னு தான் பார்க்கணும். விஜய் அவர்கள் இன்றைக்கி தேர்தலில் ஜெயிச்சிருக்கிறார், அதனால் விஜய் எல்லா தேர்தலையும் ஜெயிச்சு கொண்டே இருப்பார் அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபார்ஃபெச்ட். அது மக்கள் அவர் எப்படி பார்த்துக்கிறாருன்றதை பற்றி தான். ஏன்னா மக்கள் வந்து முறை வந்து நம்பிக்கையில் நீங்கள் நல்லா செய்வீங்கன்ற நம்பிக்கையில் போட்டாங்க. நீங்கள் நல்லா செஞ்சீங்கன்னா தான் அடுத்த முறை ஓட்டு போடுவாங்க. நீங்கள் நல்லா செய்யலைன்னா ஓட்டு போடுறது டவுட். அதான் பார்க்க, அதான் யதார்த்தம்.
சட்டசபையில் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க தாவேகா அரசு, இந்த எதிர்க்கட்சிகள்? இல்லை, சட்டமன்றத்தில் வந்து இப்போ இன்றைக்கி ஒரு 2 நாள் பார்க்குறோம். இந்த 2 நாள் விஷயத்தை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, முதல் நாள் வந்து கவர்னர் உரை, அதுக்கப்புறமா வந்து அதில் வந்து பெரிசா வந்து ஒரு எதிர்வினை அந்த மாதிரி ஆற்ற முடியாது. ஏன்னா கவர்னர் உரை என்பது கவர்னர் வந்து பேசிட்டு கிஷ்டு அது போயிடும், அது ஒரு சம்பிரதாயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இறந்தவர்களுக்கு உண்டான தீர்மானங்கள், ஐயா பாரதி ராஜா உட்பட, அதுக்கப்புறமா வந்து ஆர்பி சௌத்ரி, அது இல்லாமல் பழைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு 4-5 பேர் எல்லாருக்குமே தீர்மானம் போட்டு இரங்கல் தீர்மானம், அது பற்றி ஒன்றும் பெருசாக கிடையாது. அதெல்லாம் வந்து இந்த சம்பிரதாயத்துக்கு நடக்கிறதுலாம் நிறைய விஷயம் நடந்து போயிருக்கு. அப்போ இன்றைக்கி அது ஒரு ஒரு கொஸ்டின் அவர் இல்லை 0 அவர் அந்த மாதிரி வரணும் போது, இல்லை இன்றைக்கி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒன்று, சிறப்பு தீர்மானம் ஒன்று எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மேகதாது எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ மேகதாதுலேயும் வந்துட்டு அரசோட நிலைப்பாடு என்பது கர்நாடக அரசு எடுக்கக்கூடிய முயற்சிகளை தடுப்பது தமிழக அரசோட. அந்த விஷயத்தில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்க முடியாது. அது எதிர்கட்சியாக இருக்கவங்க கூட அதை வந்து இன்றைக்கி பாராட்டி அந்த தீர்மானத்தை வரவேற்று தான் அவங்க போட்டிருக்காங்க. அதனால் அதெல்லாம் இன்னைக்கு இப்போ நடந்தது எல்லாமே வந்து ஈஸி. இனிமேல்ட்டு தான் சட்டமன்றத்தை வந்து காரசாரம், விவாதம், வாதத்துக்கு வாதம், பிரதிவாதம், மக்கள் பிரச்சனை, ஆளுகின்ற அரசு சரியா தவறா அப்படின்றலாம் வரும். பட் இதுவரையிலும் பார்க்கும்போது தாவேக்கா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பின்னடைவை வந்து சட்டமன்றத்தில் சந்திக்க தயாரிக்கிறது. ஏன்னா கேட்ட கேள்விக்கு பதில், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மோசமாக இருக்குது, பாலியல் சீண்டலுக்கு பதிலுன்றது கொளத்தூரில் 5 நிமிஷம் பேசுனதுக்கே என்ன ஆச்சு பார்த்தீங்கன்றது பதில் கிடையாது. எவ்வளவு கேஸ் இருக்குது. அதாவது என்னென்னா, திமுக ஒரு நம்பரை சொல்லுது, இவ்வளோ பேருக்கு வந்து பிரச்சனை. அதிமுக ஒரு நம்பரை சொல்லுது, இவ்வளோ பெண்களுக்கு இவ்வளோ குழந்தைகளுக்கு பிரச்சனை. இதுவே வேறு வேறையாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அரசு வந்து எவ்வளோ பேருக்கு தான் பிரச்சனை, என்னெல்லாம் சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, என்ன தொலைநோக்கு பார்வை வச்சுருக்கீங்க, இதை எப்படி தடுக்க போகிறீங்க? அதாவது பாலியல் சீண்டல் ஆனதுக்கு பிறகு வழக்கு பதியப்பட்டு விசாரணை பெற்று தண்டனை வாங்கி கொடுக்குறதுன்றது வந்து அது ஒன்றும் பெருமை கிடையாது, கடமை. இன்னும் சுருக்க போனால் அது வந்து ஒரு அவலம். அது யார் ஆட்சியாக இருந்தாலும் அவலம். இப்போ இதே பதிலை வந்து திமுக சொன்னாங்கல்ல, இந்த யார் அந்த சாரில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் ஒருத்தன் பண்ணால் அவனை வந்து நாங்கள் பிடிச்சி நீதிமன்றத்துக்கு முன்னாடி அதை நம்ம ஒரு நீதிமன்றத்துக்கு முன்னாடி பிடிச்சி தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க, அதனால் நம்ம அதை பேசுறது இல்லை கடந்து போயிட்டோமா. அப்போ அதே மாதிரி ஆகாஷ் ஒரு 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 லாக்அப் டெத்தில் போட்டு அடித்து மரணமாச்சு. இன்னொரு அதே பேரில் ஆகாஷில் பாம்பு கடிக்கு மருந்தே கிடைக்காம செத்து போகிறான். அப்போது விமர்சனங்கள் இருந்தோ இல்லை நடவடிக்கை என்பது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை வைத்து தான் அது மையமாக வருது. அப்படி இருக்கும்போது சட்டமன்றத்தில் கேட்ட கேள்விக்கு பதில் கொடுக்காம அரசியல் பேசுகிறது அங்கே வந்து பொதுவாக அது நல்லா இருக்காது. சரி, அது பேசுகிறாங்க, அரசியல்வாதிகள் அரசியல் பேசுகிறாங்க. பட் அது வெளிப்படைத்தன்மையாக வெளியில் காட்டலாம் இல்லையா? ஒரு லைவில் காட்டினா அப்போ தான் மக்களுக்கு தெரியும். ஓட்டு போட்டு அமைச்ச மக்களுக்கு தங்களோட எம்எல்ஏக்கள், அது எந்த கட்சி எம்எல்ஏவாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்களோட நடவடிக்கை எப்படி இருக்குது, அது வந்து மக்கள் சார்ந்து இருக்கா, இல்லை சுயநலம் சார்ந்து இருக்கா, இல்லை சும்மாங்கிட்டே உட்காந்து வெட்டி அரசியல் பேசிக்கிட்டு இருக்காரா, இல்லை உண்மையிலே ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணுறாரா அப்படின்றத பார்க்கணும். அதனால் அந்த வந்து நேரடி வந்து கொடுத்துறாங்கன்னா தான். ராஜ்மோகன் வந்து வெளில சொல்கிறாரு, நாங்கள் ஜனநாயகத்தை நிலைநாட்டிட்டோம், எல்லாம் இங்கே கிடச்சிருச்சு, நேரில் வருது அப்படின்றது. இல்லை வரலைன்னு அவங்க சொல்கிறாங்கல்ல, திமுககாரங்க சொல்கிறாங்க. பத்திரிகையாளர்களே வந்து ஒரு சில செய்தியில் வந்து ஃபுல்லாக லைவ் வரலன்னு தானே போடுறாங்க. இப்போ ஒரு சில செய்தி நிறுவனத்துலலாம் வந்து லைவ் வந்து பாதியில் நிறுத்துறாங்க, தொடரலை வரல, நேரலை வரல, விட்டு விட்டு வருதுன்றாங்க. அப்போ அது என்ன அர்த்தம்? அது இப்போ மேகதாது பிரச்சனை காலையில் பேசப்பட்டது, அப்போ தொடர் நேரலையில் வந்து எந்த பிரச்சனையும் வரலையே. அப்போ நேரலை கரெக்டாக தானே போகுது. மக்கள் பிரச்சனை இல்லை தெமுக கேட்குற கேள்வி அதிமுக கேட்குற கேள்வின்னு வரும்போது தான் நேரலையில் பிரச்சனை வருது. அப்போ முதல்வரை யாரும் பாராட்டுறாங்க இல்லை முதல்வர் மீது விமர்சனம் இல்லைன்னா நேரலை தெளிவாக வருது. அப்போ எதிர்கட்சிகள் பேசுது இல்லை எதிர்கட்சிகள் கேள்வி கேட்குதுன்னா நேரலையில் பிரச்சனை வருது. அப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இதற்கு என்ன பதில்? அப்போது இப்போ இதை என்னைக்குன்னா அமைச்சர் பேசிங்க, இது வந்து பழைய டெக்னிக்கு, இது ஒரு மோசமான அரசியல். இதே அரசியலில் தான் திமுக பண்ணிச்சு, இதே அரசியலில் தான் அதிமுக பண்ணிச்சு. அம்மையார் ஜெயலலிதா பேசும்பொழுது ஒன்றும் பிரச்சனை இருக்காது, ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது ஒன்றும் பிரச்சனையே இருக்காது, அமைதியாக இருக்கும். எதிர்கட்சியில் இருக்கிறவங்க யாருன்னா பேசினாங்கன்னா அதை காட்ட மாட்டாங்க, அதை மறைப்பாங்க. இது ஒரு மோசமான மலிவான அரசியல். இதையே அரசியலை தான் தாவேக்கவும் பண்ண போதா அப்படின்றதான் என்னோட கேள்வி. இந்த இந்த அவலமான அரசியலை கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பண்ணியிருக்கு. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் இவங்களுக்கே எல்லாருக்கும் வேணுப்பட்டவர் சேனல்லாம் நடத்துறதுனால அது வசதியாக இருந்தது. அவங்க வேணுன்றதை எடுத்து அதை போட்டுவிட்டு ஸ்ட்ரீம் கொடுப்பாங்க. அது தப்பு. ஒரு ஜனநாயக நாட்டில் பத்திரிகை சுதந்திரம் அப்படின்னு நம்ம எதை பாதுகாக்கணும், இல்லை எதை பேசுகிறோன்னா என்ன நடக்குது, உள்ளது உள்ளபடி உள்ள நடக்கிறது வெளியில் இருக்கிற மக்களுக்கு தெரியணும், நாட்டு மக்களுக்கு செய்தி போகணுன்றதான் நோக்கம். அந்த செய்தியை கூட நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி ஒட்டி திணிச்சு தான் அனுப்பிங்கன்னா அவ்வளோ பயமா மக்கள் மீது? அதான் பார்க்கணும். குறுகிய காலம் தான் இருக்குது. குறுகிய காலத்தில் இவ்வளவு அழுத்தம் சரியா தாவேக அரசுக்கு? இது வந்து அழுத்தம் வந்து எதனால் வருதுன்னு பார்க்கணும். இது அழுத்தம் அல்ல, இது வந்து மக்களோட தேவைகள். அதாவது
கரண்ட்டு கட் ஆகும், பேசக்கூடாது. பாலியல் சீண்டல் நடக்கும், பேசக்கூடாது. வாழ்வாதார பிரச்சனைகள் அங்கங்கே நடக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அதை எப்படி பேசாமல் இருப்பாங்க? அப்போ வந்து எங்கேயோ வந்து ஒரு ஒரு மாணவி பாதிக்கப்படுறா, இல்லை ஒரு பெண்மணி தாக்கப்படுறாங்க, அவங்க உயிருக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னா 6 மாதம் வரலாம் அதை கடந்து போக முடியும். இல்லை 6 மாதம் அதை பேசாதீங்க அப்படின்றது என்ன நியாயம்? இன்றைக்கி கரண்ட்டு கட்டு நிறைய இடத்துல இறங்கி அது என்ன ஆகுது, மக்கள் வந்து சாலையில் வந்து போக்குவரத்துல பாதிக்கிற அளவுக்கு ஒரு சாலை மறியல் பண்ணுறாங்க. இப்போ கரண்ட்டு கட்டு சாலை மறியல் வரலாம் வருதுன்னா அப்போது எவ்வளோ நேரம் இருக்குது பாருங்கள். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். கரண்ட்டு போன உடனே ஒரு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துலலாம் யாரும் சாலை மறியல் பண்ண மாட்டாங்க. என்ன நினைப்பாங்க, கரண்ட் இதோ வந்துடும் இதோ வந்துடும், சரி 1 ஹவர் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ். எப்போ சாலை மறியல் நடக்கும்னா 4 மணி நேரம் ஆயிடுச்சு, ஒரு 8 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா தான் சாலை மறியல் வரும். ஜனங்க வந்து சாலை மறியல் பண்ணாங்கன்னாவே ஃபஸ்ட்டு அரசாங்க செயலிழந்து போய்விட்டது. அதை ஃபஸ்ட்டு ஒத்துக்கிற அந்த மனப்பான்மை இருக்கணும். இப்போ சாலை மறியல் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ கரண்ட்டு கூட ஒழுங்காக கொடுக்க முடியல, மின்வெட்டு வருது அப்படின்னா பிரச்சனை. சரி, சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ஒரு ஏரியாவுக்கு 1 மணி நேரம் போகும், அதுக்கப்புறம் அந்த ஏரியாவுக்கு திருப்பி கரண்ட் ஆகிடும், அப்புறம் அடுத்த ஏரியாவுக்கு 1 மணி நேரம் போகும், அப்படி ரொட்டேஷன் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது கூட என்ன ஆகிடும்னா ஜனங்க வந்து ஓகே ஒரு நாளைக்கு நமக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கரண்ட்டு கட் ஆகும் அப்படின்னா கூட சாலை மறியலுக்கு வரமாட்டாங்க. இதெல்லாம் வந்து அரசில் இருக்கிற அரசு துறையில் இருக்கிறவங்க பண்ணக்கூட டெக்னிக்கு. இது வந்து இப்போ என்கிட்டயுமே நிறைய அதிகாரிகள் முன்னாடி வந்து இது எப்படி சமாளிப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். இப்போ மெயின்டெனன்ஸு ஷட்டவுன்னு ஒரு பொய்யை சொல்லுவாங்க. அது என்னன்னா நல்லா தான் இருக்கும் எல்லாமே, அதே கேபிள் அதே டிரான்ஸ்ஃபார்மர் இபி சப்ஸ்டேஷன் தான். இந்த ஏரியாவில் நாங்கள் இன்றைக்கி மெயின்டைன் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்கு 5 மணி நேரம் 8 மணி நேரம் சொல்லிவிட்டு கரண்ட்டு கட் பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அதையே சொல்லாமல் பண்ணுறாங்க, அதிகமான இடங்களுக்கு பண்ணுறாங்க. அப்போ 8 மணி நேரம் 6 மணி நேரம் கரண்ட் இல்லைன்னும்போது ஜனங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு மன வருத்தம் வருது. அதனால் போராட்டம் பண்ணுறாங்க. போராட்டம் வேறு ஒரு பிரச்சனையாகுது. இப்போ இந்த மாதிரி நைட்டெல்லாம் கரண்ட்டு போய் பெண்களுக்கு வேறு பாதுகாப்பு இல்லை வேறு எங்கேயோ வேலைக்கு போயிட்டு வராங்க, தெரு இருட்டாக இருக்குது, இல்லை தனியாக தங்கியிருக்கிறாங்க, அந்த வீட்டில் கரண்ட் இல்லைன்னா எவ்வளோ சிக்கல் இருக்குது. அப்போது இதெல்லாம் தானே பிரச்சனை. இதெல்லாம் வந்து சட்டமன்றத்தில் பேசாமல் வேறு எங்கே பேசுவாங்க? அதனால் அதற்கு உண்டான பதில், அதற்கு உண்டான கேள்விகளுக்கு உண்டான ஒரு திட்டங்கள் அப்படி தான் இருக்கணுமே தவிர்த்து அங்கே உட்காந்து பிரச்சாரத்தில் பேசுகிற மாதிரி அரசியல் பேசினா அது சரி இருக்காது. இல்லை, அதுக்குன்னு பேட்ச் அணிஞ்சிக்கிட்டு போயிட்டு வாயத்திறங்க சிஎம் சார், இதெல்லாம் ரொம்ப ஓவர் எக்ஸாஜரேஷனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை, தாவேக்க தரப்பில் அதை தான் சொல்கிறாங்க, எதுக்கு பேட்ச் அணிஞ்சிட்டு வரீங்க? சரி, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாயை திறந்து பேசிவிடுங்க, வாயை திறந்து சகஜமாக பேசுங்க, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், இல்லை நீங்கள் கேள்வி கேளுங்க, நீங்கள் ஒரு எதிர்வினை விழுங்க. அம்மையார் ஜெயலலிதாவை பார்த்து யாருன்னா வாயை திறந்து சிஎம் மேடம் அப்படி கேட்டாங்களா? இல்லை ஸ்டாலின் அவர்களை பார்த்து வாயை திறந்து ஸ்டாலின் அவர்களே அப்படி சொன்னாங்களா? இல்லை எடப்பாடி பழனிசாமியை பார்த்து வாயை திறங்க இபிஎஸ் அப்படி சொன்னாங்களா? ஏன் அவங்களெல்லாம் சொல்லலை? ஏன்னா அவங்களாம் இருந்த வாயை வைத்து அரசியல் பேசினார்கள், சட்டமன்றத்தில் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாங்க. அதனால் வாயை திறங்க சிஎம்னு சொல்லலை. இவர் வாயை திறக்கல, அதனால் வாயை திறங்க சிஎம்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த சைடில் பேட்ச் போட்டு வந்தாங்க, வாயை திறங்க சிஎம்னு கேட்குறோம் இல்லையா? இந்த சைடில் ஏன் அந்த நிலைமைக்கு எதிர்க்கட்சி வந்துச்சு? நம்ம பேசாததுனாலையும் நம்ம மௌனியாக இருக்கிறதுனாலையும் ஒரே மாதிரி இப்படியே உட்காந்துருக்கிறது. அவர் தான் சொல்கிறாரு, வானமே ஏதோ மேகமே இடிஞ்சு விழுந்தாலும் எது ஆனாலும் நான் வாயே திறக்க மாட்டேன்னு ஒரு புரட்சி செய்கிறாரு மௌன புரட்சி முதலமைச்சர். தயவுசெய்து வாயை திறங்க சிஎம்னு சட்டமன்றத்தில் கேட்குறாருங்க ஒரு எம்எல்ஏ. முதலமைச்சரை பார்த்து நேரடியாக கேட்குறாரு ஆஸ்டின். எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு இது. வாயை திறந்து பேசுறதுல என்ன இருக்குது? சரி, உங்களுக்கு தெரியல, ரைட்டு. சரி, மக்களுக்கு உங்களுக்கு தெரியலன்றதான் தெரியட்டுமே, திருத்திக்கங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கங்க. ஒரு 6 மாதம் கழிச்சு உதாரணத்துக்கு இபிஎஸ் அவர்களுமே ஃபஸ்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோரணையாக கரெக்டாக அந்த ரிதம்லாம் இருக்காது ஃபஸ்ட்டு. ஆனால் ஒரு 6 மாதத்தில் அவர் பிக்கப் பண்ணிக்கினார்ல. இன்றைக்கி வந்து மேகதாது பிரச்சனையில் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமோ ஏதோ வந்து சரளமாக எந்தெந்த தேதியில் மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த தேதியில் இதை பண்ணாங்க, 110 இதை பண்ணாங்க, சட்டமன்றத்தில் இது தீர்மானம் போட்டாங்க, வழக்காடு மன்றம் போனாங்க, சிவில் கேஸ் இருந்தது, கோர்ட்டில் கேஸ் இருந்தது, ட்ரிபியூனல் இருந்தது, இந்த தீர்ப்பாயத்துக்கு போனோம், இந்த ஆணையை வாங்கினோம், இந்த கெசட்டில் போட்டோம், அதிமுக இவ்வளோ விஷயத்தை பண்ணியிருக்கு, காவேரி நீர் மேலாண்மையில் இந்த ஒன்றிய அரசுக்கிட்ட நாங்கள் இந்த கடிதத்தை கொடுத்தோம், அன்றைக்கி இருந்த பிரதமருக்கு அம்மா இதை செஞ்சாங்க, அதுக்கப்புறமா இதெல்லாம் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாருல்ல. எழுதி வச்சியோ கூட்டியோ எதையோ ஒன்று ஒரு அரசியல்வாதியாக பக்குவப்பட்டு இன்றைக்கி பேசுகிறாரு இல்லையா? இப்போ நீங்கள் பயிற்சி எடுத்தால் தானே பேச முடியும். நீங்கள் கம்முனே உட்காந்தா அப்போ நீங்கள் எப்போ அரசியல்வாதி ஆகிறது? கேட்குற கேள்விக்கு நீங்கள் எப்போ பதில் சொல்கிறது? இது ஒன்றும் தனிப்பட்ட விஷயங்கள் இல்லை, பொதுமக்கள் சம்பந்தமான விஷயம். சட்ட ஒழுங்கு பிரச்சனை, காவேரி நதி பிரச்சனை, இல்லை மாநிலத்தினுடைய சுயமரியாதை, மாநிலத்திற்கு குடிக்க வேண்டிய உரிமைகள் பற்றி பேசுகிறாங்கன்னா, இப்போ நாளைக்கு நீட் தேர்வை பற்றி பேசுகிறாங்க. என்னங்க பண்ண போகிறீங்க நீங்கள்? நீட் தேர்வு வேணாமா வேணுமா அப்படின்னா, இல்லை நீட் தேர்வு வேணாம் அப்படின்னு தான் விஜய் சார் சொல்லுவார்.
சரி என்ன திட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்படியே கம்முன்னு இருந்தால் என்ன அர்த்தம்? அப்போ வாயை திறங்க சிஎம் சார்னு எதிர்க்கட்சிகள் கேட்க தான் செய்யும். நீங்கள் வாயை திறக்காத வரையிலும் இதற்கு தீர்வு கிடையாது. பிரதமர் வாயே திறக்க மாட்டேன்றார், பத்திரிகையாளர் பார்த்தா ஓடுறாரு அப்படின்னு ராகுல் காந்தி வந்து இங்கே பிரியமே வரது கிடையாதுன்னு சொல்லி பேசுகிறாரு. அன்றைக்கெல்லாம் நம்ம இப்படி தான் சொல்லிட்டு இருந்தோமா? அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம், மற்ற கட்சிக்கு ஒரு நியாயமா? பிரதமர் எப்படி வாய் மூடி மௌனியாக இருந்து மக்களோட சம்மந்தமான கேள்விகள் பதில் சொல்லாமல் தப்பித்து ஓடுறாரோ அதே வேலையை தானே இன்றைக்கி நீங்கள் பண்ணுறீங்க. மணிப்பூர் விவகாரத்தில் பெண்கள் பாதிப்புக்குள்ளானாங்க. தாய்மார்கள் எல்லாம் வந்து அரை நிர்வாணமாக நடக்க வச்சு ஒரு அநீதி நடந்தது. மனித குலமே வெட்கப்படுற அளவுக்கு கேவலமான விஷயங்கள்லாம் நடந்தது மணிப்பூரில். பிரதமர் வாயை திறக்கல. அது மாதிரி இது விட்டால் அங்கே போயிடும்ல. இப்படியே நான் அப்படி தான் இருப்பேன், நான் பேச மாட்டேன் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி ஜனநாயகத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனையாக இப்போ எது உருவெடுத்திருக்குன்னா, முதலமைச்சரை பேச வைக்கணும். எப்படின்னா விஜய் சாரை வாயை திறக்க வைக்கிறதா இன்றைக்கி எதிர்க்கட்சிகளோட கட்ட கடமையாக இருக்குது. மக்கள் பிரச்சனையை பேசுகிறதை தாண்டி முதலமைச்சர் சார் வாயை திறங்க சார், சிஎம் சார் பேசுங்க சார், சிஎம் சார் கேட்குதா சார், கதறல் கேட்குதா சார், இப்படி போகுது. இது புதுசாக இருக்குது. இது இப்படி ஒரு அரசியலை நான் இதுவரையிலும் பார்த்ததே கிடையாது. முதலமைச்சராக வரவங்க வந்து பயங்கரமான ஒரு பதில், ஆக்கப்பூர்வமாக ஆணித்தரமான நடவடிக்கைகள், அதை தான் வெளிப்படுத்தி நான் பார்த்துருக்குறேன். இது என்ன விதமான அரசியல் எனக்கு புரியல. அதுவும் அவர் பேச மாட்டேன்றார். அவர் அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிற ஆதவையா வந்து அவர் பதில் சொல்கிறார். ராஜ்மோகன் எழுந்து அவர் பதில் சொல்கிறார். முதலமைச்சர் அவருக்கு வாய் இருக்குது, அவர் பேசலாம், அவர்கிட்ட தரவுகள் இருக்குது. அவர் தானே முதலமைச்சர். அதாவது முதலமைச்சரை விட நீங்களாம் சிறப்பாக செயல்படுவீங்க, சிறப்பாக பேசுவீங்கன்றத சொல்லி காட்டுறீங்களா? இல்லை நாட்டு மக்களுக்கு அதுதான் செய்தியா? முதல்வரை விட ஆதவ் நல்லா பேசுவார், முதல்வர் விஜயை விட ராஜ்மோகன் நல்லா பேசுவார்ன்றதான் செய்தியா? என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? அவர் பேச மாட்டாரா? சட்டமன்றத்துக்கு வந்து உட்காந்துட்டாரு, மக்கள் பிரச்சனையும் கேட்குறாங்க. அங்கே உட்காந்து பேசாமல் என்ன பண்ண போகிறாரு? இதெல்லாம் அமைதியாக பார்த்து எது வீட்லேயே உட்காந்து பார்க்கலாமே. இப்போ எதுக்கு டெய்லி வரணும் சட்டமன்றம்? இப்போ டெய்லி சட்டமன்றம் வரலாம் யாரும் ஒன்றும் கேட்க போகிறதில்ல. நானும் அதையே சொல்லித்தரேன். இப்படி வந்து பேசாமல் இருக்கிறதுக்கு என்றைக்கு தேவையோ அன்றைக்கி வந்து உட்காந்து பேசிட்டு போகலாமே. அதனால் இந்த போக்கு என்பது சரியில்லை. வாத பிரதிவாதம், கேள்வி பதில், நியாய தர்மம், அரசியல், மக்கள் புரிதல், மக்கள் பிரச்சனை, இதெல்லாம் சேர்ந்தது தான் சட்டமன்றம். அது ஒன்றும் 365 நாளும் நடக்கிறது. அது நடக்கிறதே ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 300 நாளில் என்ன ஒரு 30 நாள் நடந்தால் அதிகம். ஒரு வருஷத்துக்கு 30 நாள் நடந்தால் அதிகம். 30 நாள்லாம் நடக்கிறது இல்லை இப்போலாம். என்ன ஒரு 15 நாள் 20 நாள்லேயே முடிஞ்சிடும். அதில் பாதி நேரம் வந்து இந்த ஜனகணமன பாட்டு போடுறது, கவர்னர் வந்து போகிறது, அப்புறம் மற்ற அமைச்சர்கள் பேசுகிறது, இப்படி தான். முதலமைச்சர் பேசுகிறதுன்றதே ரொம்ப கம்மியான நேரம் தான். அதில் இவர் ரொம்ப கம்மியாக பேசுகிறாரு, இவர் பேசவே மாட்டேன்றாரு தான் எதிர்க்கட்சிகளோட குற்றம். அந்த குற்றச்சாட்டில் ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். நிறைய விஷயங்களை பேசுங்களேன். நன்றி சார். நன்றி.